அனைவருக்கும் வணக்கம். சுய ஜாதகங்களின் அடிப்படையில 8ஆம் அதிபதி தசை ஒரு ஜாதகருக்கு நடக்குதுன்னா அந்த 8ஆம் அதிபதி தசையினால் அந்த ஜாதகர் நல்ல பலனை அனுபவிப்பதற்கு எப்படி 8ஆம் அதிபதி இருக்கணும்ன்றத பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். 8ஆம் அதிபதி லக்னத்திலிருந்து எந்த பாவத்துல வேணாலும் அமரலாம். கிரகங்கள் என்பது 12 பாவங்களிலே எங்கு அமர்ந்தாலும் யோகமும் செய்யும், அவயோகமும் செய்யும். அந்த வகையில 8ஆம் இடத்துல ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னா, மனிதனுடைய ஆயுள் இருக்கு. ஜாதகர் எவ்வளவு காலம் உயிரோடு இருப்பாருன்றதை 8ஆம் இடம் சொல்லுது. அதுபோல கஷ்டங்களும் இந்த 8ஆம் இடத்துல இருக்கு. அப்ப 8ஆம் இடம் என்பது எதை குறிக்குதுன்னா, நிறைய நெகட்டிவான விஷயம், மனிதனால் ஏற்றுக்கொள்ள முடியாத, மனிதனை அழிக்கக்கூடிய செயல்களும் 8ஆம் இடத்துல அதிகமா இருக்கு. அதற்கு நிகராக 8ஆம் இடத்துல யோக பலனும் இருக்கு. ஒரு மனிதர் சாதாரணமா இருக்கு, திடீர்னு ஒரு இடமாற்றம் பண்ணியிருப்பார். ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு பயிற்சி அடைந்து போயிருப்பார், அல்லது ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்திற்கு மாற்றம் அடைஞ்சு போயிருப்பார், ஒரு தொழிலிலிருந்து இன்னொரு தொழிலுக்கு மாறி இருப்பார். இந்த மாற்றத்தினால் வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்தை அடைஞ்சிருப்பார். அப்ப ஒரு ஜாதகர் பூர்வீகத்திலிருந்து வெளிநாடு போறார், பெரிய ஆதாயத்தை பெறதா இருக்கட்டும், ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார், இன்னொரு தொழிலை மாத்தி அதுல சக்சஸ் ஆகிறதா இருக்கட்டும், ஒரு வேலை செய்து கொண்டிருக்கிறார், அந்த வேலையிலிருந்து பெரிய மாற்றம் பண்ணி ஒரு பெரிய சக்சஸ் கொடுக்கறதா இருக்கட்டும். அதுபோல ஒரு இடத்துல ஒரு ஊர்ல ஜாதகர் வசிக்கிறார், வேறொரு ஊரை மாத்துறார், அந்த மாற்றத்தின் மூலியமாக அவருக்கு கௌரவ பெயர் புகழ் பொருளாதாரமும் கிடைக்குதுன்னா அதற்கு காரணமும் இந்த 8ஆம் இடம் தான். 8ஆம் இடம் என்பது வெறும் அவயோகங்களை மட்டும் தரல, இது போன்ற திருப்பத்தினால் வாழ்க்கையை மாற்றி விடக்கூடிய, வாழ்க்கையை யோக மாற்றமாகவும் மாற்றுறது இந்த 8ஆம் இடம் தான். அதுபோல 8ஆம் இடத்துல வெளியே சொல்ல முடியாத பெரும்பணங்கள், பெரும் ஒப்பந்தங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், பெரும்பணங்களையும் இந்த 8ஆம் இடம் சொல்லுது. அப்போ 50-50 12 பாவங்களும் 50-50% கிரக இணைவு தொடர்பை பொறுத்து பலனை செய்யும். அந்த வகையில 8ஆம் அதிபதி தசை யோகமாக இருக்க வேண்டும்னா, 8ஆம் அதிபதி தசை யோகமாக இருக்கணும்னா என்ன கிரகம் அமைவு இருக்கணும்? 12 லக்னத்திற்கும் பார்க்கலாம். எப்படி இருந்தால் 8ஆம் அதிபதி அந்த தசை ஜாதகருக்கு அதிபதியம் சரராசிகளிலோ மறைவு பாவங்களிலோ இந்த 8ஆம் அதிபதி தொடர்பு கொண்டு தசை நடத்துறதா கண்டிப்பா வெளிநாடு போவார், இல்ல வேற மொழி பேசக்கூடிய இடங்களுக்கு போய் நல்ல யோகம் பண்ணுவார். இந்த கிரக தொடர்பு இருந்தா வெளிநாடு தூர தேசங்கள்னால அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது, இடமாற்றி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது, தொழில் மாற்றி பெரிய யோகம் கிடைக்கிறதுலாம் இந்த 8ஆம் அதிபதி தசையில தான் நடக்கும். ஒரு ஜாதகர் கடைநிலையில் இருந்தவரை பெரும் பணக்காரரா மாத்துறதும் இந்த 8ஆம் அதிபதி உண்டு. அப்படிப்பட்ட 8ஆம் அதிபதி எப்படி இருக்கணும்? 8ஆம் அதிபதியின் தசை யோகம் செய்யும் சூட்சமம். மேஷ லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, மேஷ லக்னத்திற்கு 8ஆம் அதிபதியா லக்னாதிபதியே செவ்வாய் வந்துருவார். செவ்வாய் தான் 8க்கு அதிபதி. இப்ப செவ்வாய் தசை நடக்குது, 8ஆம் இடத்தினுடைய மாரக பலனையும் அவர் செய்யணும். 8ஆம் அதிபதி தசையில் யோகம் செய்வதற்கு குருவோட தொடர்பு, சூரியனுடைய தொடர்பு, சுக்கிரன், இந்த 3 தொடர்புகள் இருந்தால், குரு சூரிய சுக்கிர தொடர்புகளோடு செவ்வாய் இருந்தா செவ்வாய் தசை மேஷ லக்னக்காரருக்கு யோகம். 8ஆம் அதிபதி தசையில் யோகம் கிடைக்கும். 8ஆம் அதிபதி தசையில் பெரிய யோகம், பெரும் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்றத உறுதி பண்றோம். 8ஆம் அதிபதியின் தசை யோகம் பண்ணி கொடுக்கும் மேஷ லக்னத்தில் பிறந்தவருக்கு. ரிஷப லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, 8ஆம் அதிபதியின் தசை யோகம் பண்ணணும். 8ஆம் இடம்ன்றது தனுசு மன அதிபதி குரு பகவான். இந்த 8ஆம் அதிபதி என்ன பண்றார்? குருன்னா முழு அவயோகரா வரார். இந்த 8க்கு அதிபதி முழு அவயோகரான குரு. இந்த குரு தசையில ரிஷப லக்னக்காரரு மாற்றத்தினால் யோகம் கிடைக்கணும், வெளிநாட்டு வாழ்க்கையினால் யோகம் கிடைக்கணும், அதுபோல் தன பொருளாதாரங்கள் செய்த இடத்தை மாற்றி பெரும் யோகம் பண்ணணும், எதிர்பாராத பெருந்தனம் கிடைக்கணும்னா சனியோட தொடர்பு இல்ல புதனோட தொடர்பு. இந்த சனி புதன் தொடர்போடு கூடுதலாக செவ்வாய் தொடர்பு, இந்த 3 கிரகங்கள் சனி புதன் செவ்வாய், இந்த கிரக தொடர்புகளோடு ஜாதகத்தில் நடந்தா யோகம். இதுல உதாரணத்துக்கு செவ்வாய் கூட செகண்டரி தான். செவ்வாய் போன பதிவுல சொல்ல, செவ்வாய் என்பது செகண்டரி. முதல்ல சனி புதனோட தொடர்பு கொண்டா மனுஷன் ஜாதகராகவே வெற்றி பெற முடியும். செவ்வாய்னா பார்ட்னரால் ஆதாயத்தை கொடுக்கும். அப்ப 8ஆம் அதிபதி தசை யோகம் செய்வதற்கு சனி புதனுடைய தொடர்பு இருந்தா 8ஆம் அதிபதி கண்டிப்பா யோகம் செய்யும். அதுல சனியோ புதனோ வலுத்திருந்தா மிக பெரும் யோகம். மிதுன லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, 8ஆம் அதிபதி சனி பகவான். 8ஆம் அதிபதி சனி பகவான். இந்த சனி பகவானோடு சுக்கிரன் புதன் குரு தொடர்பு கொள்வாயின், குரு 2ஆம் பட்சம், முதல்ல சுக்கிர புதன் ஸ்தான பலத்தோட தொடர்பு கொள்ளுமாயின் 8ஆம் அதிபதி தசை, அதாவது மிதுனத்தில் பிறந்தவருக்கு சனிமகா திசை 8ஆம் இடத்தின் வாயிலாக வெற்றி உண்டு. சில பேருக்கு வெளிநாடு தூரதேச வாழ்க்கையை கொடுக்கும், அல்லது பூர்வீகத்தை விட்டு வெளியிடம் சென்று அங்கு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பூர்வீகம் இல்லாத இடங்களிலே பெரும் யோகங்களையும் இந்த 8ஆம் அதிபதி தசை கொடுத்து விடும், யோகம் செய்யும். இந்த நிலையில் இருந்தால், சுக்கிர புதன் குருவில் இருந்தால், மிதுன லக்னத்தில் ஜனனித்தவருக்கு 8ஆம் அதிபதி யோகம் தான் செய்ய போகிறார், யோக பலன் உண்டு. கடக லக்னம், 8ஆம் அதிபதியின் தசை நடக்க போகுது. 8ஆம் அதிபதினா ரொம்ப அவயோக கிரகம் கடகத்திற்கு. 8ஆம் அதிபதி தசை சனி தசை வந்துருச்சு. சனி தசை கடக லக்னத்திற்கு பெரும்
கஷ்டத்தை கொடுக்காம வெளிநாட்டு வாழ்க்கை, தூரதேச அமைவுகள், வாழ்க்கையிலே மாற்றத்தினால் யோகம் கொடுக்கணும். எங்க வேணாலும் சனி இருக்கட்டும். 8ஆம் அதிபதியினுடைய தசை நடக்க போகுது. சனி தசை. குருவோட தொடர்பு கொண்டிருக்கிறார், செவ்வாயோடு தொடர்பு கொண்டிருக்கிறார். பெரு யோகம். குரு செவ்வாய் தொடர்புகளை கொண்ட, இணைவு பார்வை கொண்ட சனி தசை யோகம் பண்ணும். கடகலக்னக்காரருக்கு ஸ்தான வலுவில் சனியை விட இந்த 2 கிரகங்கள் ஏதாவது ஒண்ணு வலுத்திருக்கணும். அப்படி வலுத்திருந்தா வெளிநாடு வாழ்க்கை அல்லது தூர மாநில வாழ்க்கை, எந்த தொழில் செஞ்சுட்டு இருந்தீங்களோ அந்த தொழில இருந்து வேறு மாற்றத்தை கொடுப்பார். சுய புத்தி கொஞ்சம் மந்தமா இருக்கும். பிற்பகுதியில ஆதாயங்கள், லாபங்கள், யோகங்களை கொடுத்து 8ஆம் அதிபதி திசையில் உங்களை மிகப்பெரிய நபராக மாற்றுவார். உங்களை மிகப்பெரிய யோகாதிபதியாக மாற்றுவார். போன பாதையில் வெற்றியை கொடுப்பார். சிம்ம லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. சிம்மத்தில் ஜனனித்தவருக்கு 8ஆம் இடம் யோகாதிபதி. மீனம் அவரே 5க்கு அதிபதியாக வர்றார். எனினும் அவர் 8ஆம் இடத்தின் பலனையும் செய்யணும். நிறைய பேர் பூர்வீகத்துல இருந்தப்பா எதுவுமே ஜெயிக்க முடியல, இடத்த மாத்தின யோகம் கிடைச்சிருச்சு. இதெல்லாம் சொல்றதுக்கு காரணம் இந்த 8ஆம் அதிபதியினுடைய திசை தான். அந்த வகையில இங்கு செவ்வாயோடு தொடர்பு கொள்வது முதன்மையான யோகம், முதன்மையான அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். குரு சந்திரனோடு தொடர்பு கொள்வது, குரு செவ்வாய் சந்திரனோடு தொடர்பு கொள்வது பெரும் அதிர்ஷ்டத்தையும் பெரும் யோகத்தையும் கொடுக்கும். அடுத்ததாக இந்த ஆதிபத்தியம் கொஞ்சம் முக்கியமானது. செகண்டரியா புதனை எடுத்துக்கொள்ளலாம். செவ்வாய் சந்திரன் புதன் தொடர்பில் இருக்கும் பொழுது குரு சிம்ம லக்னக்காரருக்கு அந்த தசையில் யோகத்தை கொடுக்கிறார், நல்ல பலனை கொடுக்கிறார், நிறைய மாற்றம் வாழ்க்கையில திருப்பத்தினால் பெரும் யோகங்களை செய்து கொடுக்கிறார் அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். அதுபோல கன்னி லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. கன்னி லக்னத்திற்கு அஷ்டமாதிபத்திய கிரகம் செவ்வாயா வரார். செவ்வாய் லக்னத்திலிருந்து 12 பாவங்கள்ல எங்க வேணாலும் இருக்கலாம். எங்க வேணாலும் இருக்கக்கூடிய செவ்வாய் எப்பொழுது வாழ்க்கையில திருப்பத்தினால் யோகம், இடமாற்றத்தினால் யோகம், வாழ்க்கையை புரட்டி போட போகிறார். அந்த புரட்டி போடுவது என்பது யோகமாக, புரட்டி போடுவது என்பது கன்னி லக்னத்திற்கு யோகமாக அமையணும். எப்படி இருக்கணும் ஜாதக ரீதியில? சுக்கிரன் முதன்மையான தொடர்பு. சுக்கிரன் முதன்மையான தொடர்பிலே சுக்கிரன் வலுத்து இருந்தாருன்னா வாழ்க்கையில நன்மை உண்டு. செவ்வாதசையில பூமி உண்டு, யோகம் உண்டு, பெரும் அதிர்ஷ்டங்களும் பெரும் உயரத்தையும் பெறுவார். பிறகு சனி பகவான், சனி செவ்வாய் காம்பினேஷன் குடும்ப ரீதியாக மன ரீதியாக கொஞ்சம் கடித பலன் இருந்தாலும் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. மூன்றாம் பட்சமாக குரு அவயோகி என்றாலும் குரு 3ஆம் பட்சம் பார்ட்னர். முதல்ல இருக்கிறது தானாக அனுபவிப்பது. 3வது குரு தொடர்பில் இருந்தால் பிறரால் அனுபவிக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். வாழ்க்கையில இவருக்கு எதுவுமே இருக்காது, இல்ல இவங்களுக்கு எதுவுமே இருக்காது, ஆனால் வாழ்க்கை துணையினால் ஆதாயம் பெற அமைப்பு அது. துலாத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. 8ஆம் அதிபதியின் தசை வருது. 8ஆம் அதிபதி சுக்கிரனாகவே வருவார். சுக்கிரனாகவே 8ஆம் அதிபதி வருவார். இந்த சுக்கிர தசை நடக்க போது துலா லக்னக்காரருக்குன்னா நிறைய பேருக்கு சிரமங்கள் இருக்கும். காரணம் 8ஆம் ஆதிபத்தியம் பெற்றதால. அந்த சிரமமின்றி சுக்கிரனுடைய காரகங்களின் வாயிலாக இல்வாழ்க்கை சுகங்களையும் அனுபவிக்கிறது, வசதி வாய்ப்பையும் அனுபவிப்பது, பொருளாதாரத்தையும் அனுபவிப்பது, ஊரில் சொந்த ஊரை விட்டு வெளியூர்களிலே சென்று நிலவளங்கள், சொத்து சுகங்கள், லக்ஸரியஸ் பொருட்களோடு வாழக்கூடிய ஒரு விதி. இங்க சனியோட முதன்மையான தொடர்பு, புதனோடு முதன்மையான தொடர்பு. 2ஆம் பட்சமாக செவ்வாய். சனி புதனோடு முதன்மையாக தொடர்பு கொண்டிருப்பது ஜாதகருக்கு இடமாற்றத்தினால் யோகம், 8ஆம் இடத்தின் வாயிலாக பெரும் யோகங்களை செய்கிறார், பெரும் அதிர்ஷ்டங்களை செய்கிறார், நன்மை உண்டு, யோக பலன்கள் உண்டு. ஜாதக ரீதியில துலாம் லக்னத்தில் ஜனனித்தவருக்கு. விருச்சகத்தில் ஜனனித்தவருக்கு 8ஆம் அதிபதி தசை. 8ஆம் அதிபதியினுடைய தசை என்ன பண்ணும்? 8ஆம் அதிபதி புதன் முழு அவயோக கிரகமா வந்துடுறார். இந்த புதன் முழுவதுமாக அவயோக கிரகம். ஆனா புதன் தசை யோகம் பண்ணணும். எப்படி பண்ணும்? புதனோடு குரு வலுவா தொடர்பு கொள்கிறார். புதன் ஸ்தான பலத்தை பெற்று தொடர்பு கொள்றார். கண்டிப்பா 8ஆம் அதிபதியினுடைய திசையிலே நன்மை உண்டு, நல்ல பலன்கள் உண்டு. புதனோடு சந்திரன் முதன்மையா இந்த குரு சந்திர தொடர்புகளை பெற்றால் பேரு அதிர்ஷ்டம். அடுத்த பட்சமாக சுக்கிர தொடர்பு. குரு சந்திர தொடர்புகளில் இருந்து 8ஆம் அதிபதியின் திசை நடக்குதுங்க. புதன் வலுக்காமல் குரு சந்திரன் வலுத்து திசை நடந்ததுன்னா ஜாதகர் வாழ்க்கையில எங்க இருந்தாரோ அந்த இடத்துல இருந்து உயர்மட்டத்திற்கு போறார். தூரதேசங்களினால் ஆதாயத்தை அனுபவிக்கிறார். வாழ்க்கையிலே கிடைக்காது என்று நினைத்தது கூட கிடைக்க செய்வார். லட்சங்களிலே இருந்தவர்களை கோடிகளில் மாற்றுவார். கோடிகளிலே இருந்தவர்கள் பலாயிரம் கோடிகளுக்கு ஆதிபத்திய ரீதியில மாற்றக்கூடிய அமைவு. குரு சந்திரன் ஏதேனும் ஒரு வகையில் ஸ்தான பலத்தை பெற்று புதன் வலு குறைந்திருந்தார். ஒருவேளை புதனே வலுத்திருக்கிறார், குரு சந்திர தொடர்பு இருக்கு, குறைந்தபட்ச வலுவோடு விருச்சக லக்னக்காரருக்கு 8ஆம் அதிபதி தசை யோகத்தை செய்யும். தனுஷில் பிறந்திருக்கிறீங்க. தனுஷில் பிறந்த ஜாதகருக்கு 8ஆம் இடம், 8ஆம் அதிபதியாக சந்திரன் நீர் கிரகமாக அமைந்து கடகத்திற்கு ஆதிபத்தியம் பெற்று தனுசுக்கு யோகம் தான். எனினும் 8ஆம் இடத்து அதிபதி தனுசு லக்னக்காரெல்லாம் 8ஆம் அதிபதி திசையில நிறைய பேர் வெளிநாட்டுல தான் இருப்பாங்க. சந்திர தசை வெளிநாட்டுல தான் இருக்கும். இந்த சந்திர தசை, இந்த சந்திரனுடைய திசையோடு ஜாதக ரீதியில செவ்வாய் சந்திரமங்கல யோகத்தோடு தொடர்பு கொள்வது,
செவ்வாயினுடைய தொடர்பு. சூரியன் பௌர்ணமி ஒளி அமைவுகளிலே தொடர்பு கொள்வது யோகம், பெரும் அதிர்ஷ்டம், பெரு நன்மை. பிறகு குரு பகவான், பிறகு குரு முதல்ல செவ்வாயோ சூரியனோ ஸ்தான பலத்தோடு அமர்ந்து 8ஆம் அதிபதி தசையை யோகம் செய்ய வைக்கும். 8ஆம் அதிபதியின் தசையில் 8ஆம் இடத்தின் காரகங்களின் வாயிலாக இடமாற்றம், தூரதேசங்கள், வேறு ராஜ்யங்கள், இதன் மூலியமாக ஆதாயம் பெற்று வாழ்க்கையை திருப்பி ஒரு சாதாரண விஷயம். ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் இருக்கிறாரு, அவர் ஸ்போர்ட்ஸ்ல இருந்து பிசினஸ் மேன் ஆக்கணும்னா முதலில் அவர் காலையோ இல்ல கையோ உடைக்கும் கிரகங்கள், உடைத்து அவருடைய மனதை நிலைகுலைய செய்யும், பிறகு யோகம் செய்யும். அதுபோலதான் 8ஆம் அதிபதி தசை வாழ்க்கையை முதலில் புரட்டி போடும். அந்த புரட்டி போடுவது யோக புரட்டலாம் அப்படின்றது இந்த கிரக இணையோட இருந்தா கண்டிப்பா யோகம். மகர லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, லக்னத்திற்கு 8ஆம் அதிபதியாக சூரியன் வருவார். சூரிய தசை தான் 8ஆம் அதிபதி தசை. இந்த சூரிய தசை 8ஆம் அதிபதியின் தசை. இந்த அதிபதியின் தசை யோகம் பண்ணணும், முழு அவயோக கிரகம். இந்த சூரியனோடு புதன் அஸ்தங்கம் பண்ணிருக்கலாம். புதனை அஸ்தங்கம், சூரியன் புதனை அஸ்தங்கம் செஞ்சிருந்தா ரொம்ப யோகம், வெளிநாட்டு வாழ்க்கை, தூரதேச அமைகள்ல இருப்பார். புதன் சுக்கிரன் வலுவாக தொடர்பு கொண்டு இருக்குமாயின் இந்த ஜாதகத்தில் சூரிய தசை யோகம், இந்த ஜாதகத்திலே சூரிய தசையினால் ஆதாயம். சூரியனோடு செவ்வாய், இது 2ஆம் நிலை. புதனும் சுக்கிரனும் தொடர்பு கொண்டிருப்பது முதன்மையாக சூரிய தசையிலே மகர லக்னக்காரர் பெரும் அதிர்ஷ்டங்களை அனுபவிக்கிறார், பெரும் திருப்பங்கள், பெரு யோகங்கள், தூரதேச அமைவுகளினால் ஆதாயத்தை பெறுகிறார். அதுபோல கும்ப லக்னத்துல ஜனனித்த ஜாதகம், கும்பத்தில் ஜனனித்த ஜாதகம், கும்பத்திலே ஜனனித்தவருக்கு அவருக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய புதனே அஷ்டமாதிபத்திய கிரகம், இழப்புகளை குறிக்கிறவர் இந்த புதன் தான். இந்த புதன் தசை யோகம் பண்ணணும். 8ஆம் அதிபதியின் தசையில் ஜாதகர் மகிழ்ச்சி அனுபவிக்கணும். முதன்மையாக சுக்கிரனுடைய தொடர்பை பெறுவது பெரும் அதிர்ஷ்டம், பெரும் யோக அமைவுகளை கொடுக்கிறது. பிறகு இந்த இடத்துல லக்னாதிபதியை விட சூரியனுடைய தொடர்பு புதனுக்கு யோகம். கும்பலக்னத்துல பிறந்தவருக்கு புதனோடு சூரியன் தொடர்பு கொள்வது முதன்மையான யோகம். இதற்கு பிறகுதான் லக்னாதிபதியான சனி பகவானை எடுத்துக்கணும். கொஞ்சம் தந்திரங்கள் தெரியும். சுக்கிரன் மற்றும் சூரிய தொடர்புகள் யோகத்தையும் 8ஆம் அதிபதியின் தசையில் ஜாதகருக்கு 8ஆம் இடத்தின் காரகங்களான யோக காரகங்களான வெளிநாடு, தூரதேச வாழ்க்கை, இடமாற்றத்தினால் யோகம், வாழ்க்கை துணையினால் ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்குது. அல்லது நண்பர்கள், கூட்டாளிகளால். மீன லக்னத்துல ஜனனிச்சிருக்கீங்க, 8ஆம் அதிபதியின் தசை சுக்கிர தசை. சுக்கிரன் தான் முழு அவயவ கிரகமும் கூட மீன லக்னத்தில் ஜனனித்தவருக்கு. இந்த சுக்கிரன் யோகம் பண்ணணும். செவ்வாய் முதன்மையான தொடர்பு, அடுத்து சந்திரன். இந்த சந்திர செவ்வாய் தொடர்புகளில் சந்திர செவ்வாய்கள் ஸ்தான பலத்தை பெற்று சுக்கிரன் தொடர்ந்திருந்தார்னா 8ஆம் இடத்தின் வாயிலாக அதிர்ஷ்டம், லக்ஸுரியஸ் பொருட்கள், லக்ஸுரியஸ் வாகனங்கள். எந்த ராஜ்யத்துல பிறந்தீங்களோ, அதாவது எந்த சூரிய உதயத்தில் பிறந்தீர்களோ அந்த சூரிய உதயத்தை விட்டு வேறு சூரிய உதயங்கள்ல ஜாதகருக்கு யோகம் பண்ணி கொடுக்கும். எந்த தொழிலை செய்து வந்தீர்களோ அந்த தொழிலில் இருந்து மாற்றத்தை கொடுத்து ஜாதகருக்கு யோகம் பண்ணி கொடுக்கும். எந்த இடத்தில் இருந்தீங்களோ இடத்தை மாற்றி யோகம் பண்ணி கொடுக்கக்கூடிய அமைவு இந்த செவ்வாய் சந்திர தொடர்புகளை ஸ்தான வலுவோடு பெறும்போது. பிறகு புதனை எடுத்துக்கொள்ளலாம் மீன லக்னத்தில் ஜனனித்தவருக்கு. இந்த பதிவுல நான் சொன்ன கிரக தொடர்புகளோடு 8ஆம் அதிபதி இருந்து தசையை நடத்தினார் என்றால் அந்த தசையில் உங்களுக்கு முதலில் மாற்றம் இருக்கும். முதலில் ஏற்றுக்கொள்ள முடியாது, பிறகு அந்த மாற்றமே உங்களை உயரிய நிலைக்கு கொண்டு செல்லும்ன்றத உறுதிப்படுத்துறோம். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.